ஹாய் மக்களே, சாரு டெக்ஸ்லேருந்து உங்கள் நந்திரி. மக்களே, ஏப்ரல் 23 நம்ம ஜனநாயக நாட்டில் ரொம்ப முக்கியமான டேட்டு. ஸோ 23 வந்து சிந்தித்து செயல்பட்டு ஓட்டு போடுங்க. ஏனோ தோணுன்னு ஓட்டு போடாதீங்க. 1000 ரூபா தந்துட்டாங்க, 2000 ரூபா தந்துட்டாங்க, 10,000 ரூபா தந்துட்டாங்கன்னு அந்த விசுவாசத்தை மட்டும் நீங்கள் காமிச்சிடாதீங்க. நீங்கள் வாங்கிக்காங்க, எவ்வளோ தந்தால் வாங்கிக்காங்க, லட்சக்கணக்கில் தந்தாலும் நீங்கள் வாங்கிக்காங்க. ஏன்னா அவங்க அவ்வளோத்துக்கு கொள்ளை அடிச்சிருக்காங்க, ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொள்ளை அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த காசு தான் உங்களுக்கு திருப்பி தராங்க. உங்கள் காசு, உங்கள் மக்கள். நீங்கள் ஒரு பால் பாக்கெட்டாக இருந்தாலும் என்ன பாக்கெட்டாக இருந்தாலும் என்ன அன்றாட தேவைகள் அனைத்தும் வாங்கிங்களா, அதுக்கு எல்லாமே நீங்கள் வரி கட்டுறீங்க. உங்கள் வரி காசை தான் உங்களுக்கு திருப்பி தராங்க. ஸோ அதை புரிஞ்சு செயல்படுங்க மக்களே. பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பாதுகாப்பு என்கிறதே இல்லை மக்களே. அதை சிந்திங்க மக்களே. சும்மா வந்து காசுக்கு விசுவாசமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம வருங்கால சந்ததியை தான், ஃப்யூச்சர் லைஃப் உள்ள பிள்ளைங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உங்கள் லைஃப் போயிடுச்சு, நீங்கள் வந்து கடந்து வந்துட்டீங்க. ஆனால் நாங்கள் இனிமேல் தான் அதை கடக்க போகிறோம். அதை நீங்கள் யோசிச்சு படுங்க. உங்களை வருங்காலம் உங்கள் பேரன் பேத்திக எல்லாருமே உங்கள் சந்ததியெல்லாம் நல்லா இருக்கணும். ஸோ அவங்கள மற்ற நாடு மாதிரி நம்ம நாடும் வளரணும். அதனால் சிந்தித்து செயல்பட்டு ஓட்டு போடுங்க. நம்ம நல்லா இருக்க மாதிரி மற்றவங்களும் நல்லா இருக்குன்னு யோசிங்க. அடுத்தவங்க வீட்டில் கொலை விழுந்தா எனக்கு என்ன அப்படி நினச்சிட்டு இருக்காதிங்க. அதுவே உங்கள் வீட்டில் அந்த ஒரு கற்பழி நடந்தாலோ கொலை நடந்தாலும் உங்கள் வீட்டில் எப்படி இருக்கும்? அப்போ யாருமே வராமல் யாருமே தட்டி கேட்காம இருக்கிற போது தான் அந்த வலி வேதனை எல்லாமே புரியும். ஸோ அடுத்த வீட்டில் என்ன நடந்தால் நம்மளுக்கு என்னென்னு அப்படி மட்டும் நினச்சிட்டு இருக்காதிங்க. இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஒரு 5-10 இயர்ஸில் ரொம்ப கொலை கற்பழிப்பு. நம்ம எக்ஸாம்பிள் நம்ம பிரேமலதா மேடம் சொல்லியிருப்பாங்க, அண்ணன் ஆட்சியில் என்ன இருக்குது. இப்போ ஜஸ்ட்டு ஒரு கற்பழிப்பும் கஞ்சா விற்பனை தான் அதிகமாக இருக்குது. வேறு எந்த குறையும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம ஆட்சின்னு இருந்தோம்னா மற்ற நாடுகளை போய் பாருங்கள். அப்போ தான் அவரவர் நாட்டில் இந்த தப்பு செய்யக்கூடாது, அந்த தப்பு செய்யக்கூடாது, அந்த தப்பு பண்ணால் இந்த பனிஷ்மெண்ட் இருக்குது, இந்த தப்பு பண்ணால் அந்த பனிஷ்மெண்ட் இருக்குதுன்னு பயம் இருக்குது. அதனால் மக்கள் வந்து அந்த தப்பை செய்ய மாட்டேங்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு மாறணும். நம்ம பிள்ளைங்க சேஃப்டியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். ஸோ நம்ம அதுக்கான ஆட்சி நம்மளுக்கு வேணும். ஸோ மறக்காமல் நம்ம விசில் சின்னத்துக்கு டிவி கேக்கு ஓட்டு போடுங்க. நான் இது வரைக்கும் எந்த கட்சிக்குமே ஓட்டு போடுங்க, அது பண்ணுங்கள், இது பண்ணுங்கள் அப்படின்னா கேட்டதே கிடையாது. ஏன்னா நான் இப்போ ப்ரெசண்ட்டாக நிறைய நியூஸ் கேள்விப்பட்டது இல்லாமல் பார்த்துட்டே இருக்கேன். நிறைய கற்பழிப்பு நடக்குது, கொலை நடக்குது. ஒரு பச்சை மதலையை கூட விட மாட்டேங்காங்க. பச்சை மதலையை விட மாட்டேங்க. பசங்களுக்கும் சேஃப்டி இல்லை, பிள்ளைங்களுக்கும் சேஃப்டி இல்லை, பொட்டை பிள்ளைங்களுக்கும் சேஃப்டி இல்லை. போகிற வர இல்லையே ஒரு பாத்ரூம் போட கூட முடியலை. பாத்ரூம் போன பிள்ளைய கூட தூத்துக்குள்ளே அப்படி வெட்டி கற்பழித்து கொண்டுட்டானே. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது நம்ம நாட்டில். அப்போ நம்ம வந்து எப்படி இருக்கணும், ஃப்யூச்சர் லைஃப் எப்படி? ஏன் அவனுக்கு 5 வருஷம் கொடுத்தாச்சு, இவனுக்கு 5 வருஷம் கொடுத்து அடுத்து ஒரு 5 வருஷம் கொடுத்து தான் பார்ப்போமே நம்ம நாடு எப்படி இருக்குன்னு. ஏன் மாற்றத்துக்கு அடுத்தது வந்து இது கொடுத்தா அடுத்து மாற்றவே முடியாதா? 5 இயர்ஸுக்கு அப்புறம் அந்த மாற்ற தானே போகிறோம், மாறதானே போகுது. ஸோ அந்த 5 வருஷத்தை நம்ம சிந்தித்து செயல்பட்டு நம்ம ஃப்யூச்சர் லைஃப்பை வந்து இந்த 60 வயசில் இருக்கவங்களாம் என்ன நினைக்காவா, ஐயோ 1000 ரூபா தந்திருக்காவா, 2000 ரூபா தந்து ஐயலுக்கு விசுவாசமாக ஓட்டு போடணும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களே தவிர உங்கள் பேரன் பேத்தி பிள்ளைகளுக்கு லைஃப்பை நீங்கள் நினைக்க மாட்டேங்க. ஏன்னா அது உங்கள் வீட்டில் நடக்கலை, வேறு எவனுக்கே வீட்டில் தானே நடந்திருக்கு. அதனால தானே நீங்கள் இப்படி இருக்கீங்க. இல்லை யார் வீட்லேயும் நடக்கலை, அவனுக்கு வீட்டில் நடந்தால் நம்மளுக்கு என்ன அப்படி சிந்திக்காமல் நம்ம வீட்டில் அது நடந்தால் நம்மளுக்கு சுச்சுவேஷன் எப்படி இருக்கும், நம்ம மனசு எப்படி இருக்கும், நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைய கற்பழிச்சா எப்படி இருக்கும், கொலை பண்ணால் எப்படின்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சு செயல்படுங்க. ஏன்னா இந்த நாட்டோட தலையெழுத்தை வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம இந்த ஒரு ஃபிங்கர் வேலையில் தான் இருக்குது. நம்ம போடுற ஓட்டில் மட்டும்தான் இருக்குது. பெண்களோட பாதுகாப்பு முக்கியம். அதே மாதிரி நம்ம போகிற இடத்துல நம்மளுக்கு கல்வி வளர்ச்சி ரொம்ப முக்கியம். நம்ம நாட்டில் வந்து படிப்பு வளர்ச்சியை முன்னேற்றமாக கொண்டு வரணும். ஏன்னா நிறைய பிள்ளைங்க வந்து காசு இல்லாமல் நிறைய பேர் படிப்பு தடையாகவே இருந்திருக்குது. அதையும் நம்ம ஒவ்வொரு ஒரு சொல்கிறது நாலேஜ் பர்சனாக பேசுகிறத பார்த்தாலே புரிஞ்சுக்கிடுவேங்க என்னென்ன திட்டம் இருக்குது. அதே நான் வந்து அடுத்தவங்ககிட்ட சொல்லும்போது ஒருத்தர் நான் சொல்லியிருக்காரு, நான் பூத் கம்யூனிட்டியாக நான் போன எலெக்ஷனில் இருந்தேன், திமுகவுக்கு வேண்டி அவ்வளோ கள்ள ஓட்டு வாங்கியிருக்கேன். அப்போ அவரோட சுயநலத்தை மட்டும்தான் பார்த்துருக்காரு. அவர் கள்ள ஓட்டு போடுறதுக்கு எவ்வளோ
அமௌண்ட் வாங்கியிருப்பாரு. 5 மணிக்கு மேலே நாங்கள் யாரையும் அலோவ் பண்ண மாட்டோம், அவ்வளோ கள்ள ஓட்டு போட்டிருக்கேன். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நீர் கள்ள ஓட்டு போட்டனால தான் இவ்வளோ கற்பழிப்பு கொலைன்னு ஒன்று இருக்குது. நீ யோசிச்சேரு ஃப்யூச்சர் லைஃப் எப்படி இருக்கும், நீ உம்மளோட சுயநலத்தை தானே பார்த்தேரு, பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படி நீர் பார்க்கலையே. இப்போ எவ்வளோ கற்பழிப்பு கொலை நடக்குது. இப்போ புலம்பி என்ன ஆக போகுது? அது புலம்பி ஆக போகிறது ஒன்றும் இல்லையே. நம்மளுக்கு கடுமையான சட்டம் வரணும். கடுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம நாட்டை வந்து தப்பிக்க முடியும். அப்போ தான் பயம் எங்குது வரும். ஸோ ஒரு வாட்டியாவது ஆட்சி மாற்றம் வேணும். ஸோ நம்ம ஆட்சி மாற்றம் இருந்தால் மட்டும்தான் நம்ம நாட்டில் வந்து நம்ம தமிழ்நாட்டை வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு போக முடியும். நம்மளும் முன்னேறணும், நம்ம நாடும் முன்னேறணும். ஸோ சிந்தித்து செயல்படுங்க மக்களே. உங்களோட ஒரு ஓட்டாக இருந்தாலுமே அது வேஸ்ட்டாக போட்டுறாதீங்க. அதனால் சிந்தித்து செயல்படுங்க. நம்ம விஜயனாக்கு டிவிகேக்கு நீங்கள் என்னை காரி துப்புனாலும் சரி, கமாண்டில் என்னன்னாலும் பேசிக்காங்க. ஐ டோன்ட் கேர் அபவுட். நான் எதையும் பற்றியுமே ஃபீல் பண்ண மாட்டேன். எனக்கு ஃப்யூச்சர் லைஃப் ரொம்பவே முக்கியம். அதுமாரி என்னோட எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. 2 பொண்ணுங்களோட ஃப்யூச்சர் லைஃப் ரொம்பவே முக்கியம். ஏன்னா எனக்கு வந்து சேஃப்டி இல்லாத மாதிரி காலத்தில் இருக்கிற மாதிரி என் பிள்ளைகள் காலம் வந்து சேஃப்டி இல்லாமல் இருக்கக்கூடாது. போகிறாங்க, பிரேமலதா மேம் சொன்னாங்க, நைட்டு 12 மணிக்கு போனாலுமே, அவள் தனியாக போனாலுமே சேஃப்டியாக போகணும். இதுவே வந்து அரபி நாடு கண்ட்ரியில் எடுங்க, மற்றபடி அதர் கண்ட்ரிலாம் எடுங்க, அவங்க அவ்வளோ ஃப்ரீடமாக இருக்காங்க. நம்ம நாட்டில் மட்டும் 6 மணிக்கு மேலே வெளியில் போகக்கூடாத மக்களேன்னு சொல்கிறாங்க. ஏன் அவ்வளோ பயம் இருக்குது? அவ்வளோ ஒரு ஐயோ நம்ம பிள்ளைக்கு இதாயிருமா அப்படி இது பண்ணுறீங்க. யோசிக்கிற நீங்கள் அந்த ஓட்டை நீங்கள் ஒழுங்காக போட்டிங்கன்னா நீங்கள் இவ்வளோ யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை 6 மணிக்கு வெளியில் போகாத மக்களே, 6 மணிக்கு அங்கே போகாத இங்கே போகாத அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஒரு வாட்டி நீங்கள் ஆட்சி மாற்றம் கொண்டு வந்து தான் பாருங்களேன். அப்போ நம்ம நாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரே ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பாருங்களேன். இல்லாட்டா மாற்றிக்கலாமே, சான்ஸ் இருக்கே. 5 இயர்ஸுக்கு அப்புறம் சான்ஸ் இருக்கு. ஏன் அதிமுக ஆட்சி இருக்கும்போது திமுகவுக்கு நம்ம அடுத்த சான்ஸ் கொடுக்கலையா? அதே மாதிரி நம்மளும் ஒரு அடுத்த ஆட்சி மாற்றம் கொடுத்து தான் பார்ப்போமே, எப்படி இருக்குன்னு தான் பார்ப்போமே. அந்த ஒரு சான்ஸை மட்டும் மக்களை நீங்கள் கொடுத்து பாருங்களேன். அந்த 60 வயசுலேருந்து ஏஜில் உள்ளவங்களாம் பேசுகிறது, நான் காசு வாங்கிட்டே விசுவாசமாக இருக்கேன், அது மட்டும் தான் நீங்கள் யோசிக்கீங்க. உங்கள் பிள்ளைங்களோட பேத்திகளோட பேரனோட லைஃப்பை நீங்கள் யோசிக்க மாட்டேங்க. அதை யோசித்து ஓட்டு போடுங்க. அப்போ தான் நம்ம நாடும் நல்லாயிருப்போம், நம்மளும் நல்லாயிருப்போம், நம்ம எதிர்காலமும் நல்லா இருக்க முடியும், நம்மளும் வளருவோம், நம்ம நாடும் வளருவோம். ஸோ ஓட் ஃபார் டிவிகே ஒன்லி. சரியா? பாய் தங்கங்களா, பாய். கம்பல்சரி April 23 ஓட்டு போட்டுருங்க மக்களே. மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க. அது எங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போட்டுருங்க, விஜயனாக்கு ஓட்டு போட்டுருங்க. பாய் மக்களே, பாய் இல்லைங்களா தங்கங்களா, பாய்.